இந்த தமிழக கவர்மெண்ட்டும் இந்த திமுக ஆட்சியும் எங்களுக்கு வந்து இந்த விசிலுங்கிறதுல அவ்வளோ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்கள் தலைவன் ஓட்டு போடுறப்ப அந்த ஓட்டு நமக்கு தான் உழுவுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. விசிலுக்கு எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு சின்னமும் ரெட்டலை, சூரியன், கை அப்படிலாம் ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? விவசாயம் வரைக்கும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல விசிலையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த விசிலு பக்கத்துல விசிலுக்கு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த விசிலுன்னு எழுதாம தமிழை கத்துறது என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜன்னிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தமிழ் மீடியத்தை படிச்சவனை எங்கேயாவது நான் வேலை கொடுத்துருவானா? என்ன பேசுறீங்க? தமிழ் மீடியம் படித்தவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கான்னு தெரியுமா? தமிழ் தெரிஞ்சாவே கஷ்டப்படுதுங்க. தமிழர்களாக இருக்கிறதுனால தான் இலங்கையிலேருந்து துரத்தி விட்டான். அவன் வந்து சிங்களவனாக இருந்தால் துரத்தி இருப்பாங்களா? தமிழனாக இருந்தாவே ரொம்ப கஷ்டங்க, வாழ முடியாது. தமிழ்ன்றது நம்மளோட தாய்மொழி, அதை தெரிஞ்சாதான் நீங்கள் வாழ முடியும். தமிழை பற்றி இப்படி குற்றம் சொல்லி பேசுறீங்கன்னா இதுதான் உங்கள் கட்சி தலைவர் சொல்லி கொடுத்தாரா? தாவேக தலைவர் இதுதான் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு? ஏங்க, வருங்காலத்தை சிந்திக்கிறப்ப மொழியை பற்றி யோசிக்க கூடாதுங்க. அந்த குழந்தைய உதாரணம் காட்டி எங்க தலைவன் சரியா பேசலன்னு ஒரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு என் தலைவன் கேவலமா போயிட்டானா? உங்க தலைவர் கேவலமா போல, குழந்தைக்கு தெரியற அறிவு கூட உங்களுக்கு இல்லையன்றத நாங்க சொல்ல வரோம். விசில் அடிச்சான் குஞ்சுகளா குஞ்சுகளா, விசில் அடிச்சான் குஞ்சுகளா, அது லேடி பாடம். ஆனா நாங்க வந்து ஃபுல்லா வந்து அதை வந்து மாடர்னைஸ் பண்ண போறோம். அந்த பாட்டை தான் நாங்க கட்சி பாட்டை மாத்த போறோம், ரீமிக்ஸ் டியூன்ல. கட்டிப்புடி காட்டிப்புடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்புடிடா, கட்டிப்புடி கட்டிப்புடிடா கண்ணாலா கண்டபடி கட்டிப்புடிடா. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். ஆமாம், சொல்லுங்கள், என்ன செய்யணும்? பயங்கரமா இருக்கீங்க போல, அப்படியே தெறிக்க விடுறீங்க. தெறிக்க வர்றீங்கன்னா தெறிக்கவே இல்லைன்னு இல்லைங்க, எல்லா பக்கட்டும். டே தம்பி, குப்பை வண்டி வந்துருச்சுடா, போய் குப்பையை கூட்டிட்டு வாங்கடா. ஹலோ, என்ன சார்? புரியல. இல்லை சார், குப்பை வண்டி தெறிக்க விடணுங்கிறதுனா, தெறிக்கிறதுனா விசில் எடுத்து அடித்தாதான் தெறிக்குங்கிறதுக்காக நான் தெறிக்க விடுறேன். குப்பை வண்டி வந்துருச்சுங்கிறீங்க சார். டெய்லியும் மார்னிங் அது குப்பை வண்டிக்காரங்க தான் சார் இப்படி விசில் அடிப்பாங்க. எங்களுக்கு அந்த தாட் போயிடுச்சுங்க சார். ஆனாங்க, என்னத்த சொல்கிறேன்னு தெரில, எடுத்தோடனே மூடு அப்செட் பண்ணிட்டீங்க. ஆமாம், இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, ஆமாம் திமுக காரங்களும் சரி, மூடு அப்செட் பண்ணுற வேலையை நடத்துகிறாங்க. ஓட்டு பேனட்டில் எங்கள் சின்னத்தில் விசில் பக்கத்தில் விசில்னு போட மாட்டாங்களாம். ஆமாம், அது தமிழில் இருக்கிற மடக்குதி அப்படின்னு தான் எழுதுவாங்க. இந்த தமிழக கவர்மெண்ட்டும் இந்த திமுக ஆட்சியும் எங்களுக்கு வந்து இந்த விசிலுங்கிறதுல அவ்வளோ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்கள் தலைவன் ஓட்டு போடுறப்ப அந்த ஓட்டு நமக்கு தான் உழுவுதான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு எதுக்காக தெரியுமா சொன்னாரு? ஆமாம், இவனுங்க வந்து என்ன தெரியுமா, விசிலுக்கு எல்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஒவ்வொரு சின்னமும் ரெட்டலை, சூரியன், கை அப்படிலாம் ஒட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? விவசாயம் வரைக்கும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அதுல விசிலையும் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த விசிலு பக்கத்துல விசிலுக்கு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த விசிலுன்னு எழுதாம மடக்குதின்னு எழுதி வைக்கிறானுங்களாம். என் காதில் ஏதோ வேற மாதிரி பேர் விழுந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு கரெக்டாக கேட்குதா அவர் என்ன சொன்னாருன்னு? அதுக்கு விசிலுக்கு அதுக்கு தமிழில் விசிலுக்கு தமிழ்ல வந்து மடக்குதின்னு பேரு. புரியுதுங்களா? மடக்கு ஊதி, மடக்கு ஊதி, அதைத்தான் நானும் சொல்றேன். கரெக்டாக சொல்லியிருக்கீங்க சார். ஆனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொன்னீங்கன்னா அது எங்ககிட்ட வேற மாதிரி வந்துடும். சரி, இந்த விசில் வந்துட்டு சின்னத்துக்காக வாங்கினீங்கன்னா இந்த ஐபிஎல்ல விசில் ஊதுவரில் அம்பையர், அந்த மாதிரி விசிலோ? ஏன் ஒரு விஷயங்க, விசில் பயன்படுத்தாத இடமே கிடையாது. புரியுதுங்களா? எல்லா இடத்துலையுமே விசிலை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ பஸ்ஸில் எல்லாம் கண்டக்டர் விசிலு நிற்கிறதுக்கும் சரி போகிறதுக்கும் சரி, பஸ்ஸு நிற்கிறதுக்கும் போகிறதுக்குமே விசில் தான் பயன்படுத்துகிறேன். ஆனால் அந்த திமுக காரங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கானுங்க, எல்லா கண்டக்டர் இருக்கிற விசில்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மணி அடிக்க சொல்லியிருக்கூடாது. மணி அடிக்க சொல்லியிருக்காரு. மவுத்தார் கன் கூட இல்லை, மணி அடிக்க சொல்லியிருக்காரு. முதல்வர் கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்காரு. ஏன்னா விசில்னாலே இப்போ எங்களுக்கு எல்லாருமே உங்கள் ஞாபகம் தான், ஐ மீன் தாவேக்காவை சார்ந்த உங்கள் ஆதரவாளர்கள் தான் ஞாபகம் வருது. அதனால தான் முதல்வர் வந்துட்டு கரெக்டான ஆர்டர் போட்டிருக்காரு. பஸ்லாம் வந்துட்டு இனிமேல் விசில் அடிக்காதீங்க, மணி அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.
மணி அடிக்குங்கிறது பஸ் கண்டுபிடிச்ச காலத்துல மணி அடிச்சானுங்க, கயிறை கட்டி விட்டுச்சிருப்பானுங்க. அந்த பழைய காலத்து படத்துல எல்லாம் பாத்தீங்களா, அப்பதான் மணி அடிச்சுட்டு இருந்தானுங்க. இப்பவும் அடிக்க போறானுங்களா? கற்காலத்துக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கானுங்க. ஒரு நாட்டும் நாட்டோட அரசியலும் நம்மளை கற்காலத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, தெரியுதுங்களா? பழைய பாரம்பரியத்தை வெளில கொண்டு வரல, தப்பு இல்லையே. இப்ப விசில்னால என்ன யூஸ் இருக்கு? ஏங்க பழைய பாரம்பரியமா விட்டா நம்மள ஆதாம் ஏவாளை வாக்கி அம்மனமா ஓட விட்டுருவாங்க. நீங்க நினைக்கிறீங்களா? சாதாரண ஆட்கள் கிடையாது. ஓ, அதுக்காக தான் சேஃபா இப்ப கோட் அண்ட் ஷூட்ல வந்திருக்கீங்களா? பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு சார் உங்ககிட்ட. ஏங்க என்னைக்குமே ஃபியூச்சரை ஃபாலோ பண்ணி போகணுங்க, பேக்ல போக கூடாதுங்க. எங்க தலைவன் பாத்தீங்களா உச்சத்துல இருக்காரு. ஆமா பார்த்து சார், உச்சத்துல வெயில் இருக்கு போது மயக்கம் வந்துரும்ல. வெயில் இருக்கு, மயக்கம் வந்துருமா? அங்க கூட பாத்தீங்களா சூரியன் தான் இருக்காரு. உதய சூரியன். சூரியன் தான் 12 மணி நேரத்துக்கு தானே நீங்க ஆச்சு. அடுத்த 12 மணி நேரத்துக்கு யாரு? புரியுதுங்களா? சூரியனா இருந்தாலும் சூரியனுக்கு மறைவு உண்டு அப்படிங்கிறது இதிகாசத்துலயும் கடவுளாலையும் படைக்கப்பட்டிருக்குல்ல. புரியுதுங்களா? 24 மணி நேரம் நீங்க உதிக்க முடியுமா என்ன? சூரியன் கிட்ட சந்திரன் நிக்க முடியாதுல்ல. அங்க அதை பாருங்க, அதனுடைய பவர் பாருங்க. ஏங்க ஒரு விஷயம், ஐயோ சந்திரனோட குளிர் இல்லைன்னா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. 24 மணி நேரமும் வெயில் அடிச்சுட்டு இருந்ததுன்னா நினைச்சு பாருங்க. புரியுதுங்களா? மே மாசத்துல எல்லாம் வேலூர் சைடில் போய் நின்று பார்த்துருக்கீங்களா? மயக்கமாய் செத்து போனவன் எத்தனையோ பேர் இருக்கான். சூரியங்கிறது உயிரை சாகடிக்கிற ஒரு இது, நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்கத்துல போக முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சன்லைட் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. அதனுடைய விட்டமின் டி நமக்கு இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். எந்த காலத்துல இருக்கீங்க விட்டமின் டி? ஐயோ, மாத்திரையை போட்டு எல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி தெரியாம என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அமெரிக்காக்காரெல்லாம் பகல்ல வேலை பார்க்காம பகல்ல தூங்கிட்டு நைட்ல எல்லாரும் என்ஜாய் பண்ணி வேலை பார்க்க. அவங்க தானே சன்லைட்லாம் படுத்துட்டு இருக்காங்க. அவங்க அதே அமெரிக்காக்காரங்க தான் சன்லைட்ல படுத்துட்டு சன் பாத் எடுக்கிறாங்க. இது கூடவா சரி? இப்போ கரெக்டா புரியுது. நீங்க ஏன் ஒரு அமெரிக்காக்காரன் நிறைய பேர் எல்லாமே இந்திய வம்சாவளியை பார்த்து அதே மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வெள்ளையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க கருப்பா மாறணும்னு இப்ப ட்ரை பண்றாங்க. அதனாலதான் அவங்க வெயில்ல போய் காஞ்சிட்டு கிடக்குறாங்க. கம்யூனிட்டி பேருங்க அதை பார்த்து உடனே வெயில் வேணுங்கிறதெல்லாம் கிடையாது. இங்க ஊர்ல இருக்கிற விஐபி எல்லாம் பாத்தீங்களா, எவனாவது வெளியில பகல்ல வர்றானா? ₹1 வரமாட்டான். நீங்க பகல்ல வரக்கூடாது. பார்த்தாலே தெரியாது. பகல்லே பாருங்க இந்த கோட் அண்ட் ஷூட்ல சுத்திட்டு இருக்கீங்க. அதுவும் சென்னை வெயில் பத்தி எங்ககிட்டயே சொல்றீங்க. நீங்க ஏன் இப்ப இந்த ட்ரெஸ்ஸை சுத்திட்டு இருக்கீங்க? இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா நீங்க எப்படி என்ன மாதிரின்னு. அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழணுங்க. ஐக்கியம் ஆயிட்டோம்னா, ஒரு விஷயத்த மனசுல நினைச்சு ஒன்றோட ஒன்று ஆயிட்டோம்னா அதுல அப்படியே வாழ்க்கையை நம்ம அர்ப்பணிக்கணும். புரியுதுங்களா? அடிக்கிற வெயில கோட் அண்ட் ஷூட் தேவையா? அடிக்கிற வெயில்ல கோட்டு சூட்டு தேவையாவா? ஏங்க படிச்சவனா பண்பானவனா புத்திசாலியா காட்டணும்னா எதை வச்சு காட்டுறது? கோட்டு போட்டாதான் அறிவாளி. கோபிநாத் நீயா நானோட கோட்டு போட்டதுனால தான் அவர் பேச்சை எல்லா பயிலும் கேட்கிறான். கோட்டை அவுத்துட்டு அவர் நின்னுக்கிறப்ப எவனாவது அவர் பேச்சை கேட்பானா? ₹1 கேட்க மாட்டான். சரி, அதே நீயா நானா கோபிநாத்தை வந்து நீங்க பாத்துக்கீங்களா? பப்ளிக் மீட்ல எப்படி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு அவர் பேசுவாருன்னு தெரியுமா? பாரம்பரியமான ட்ரெஸ் தான் அவர் யூஸ் பண்ணுவாரு. அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து நீ ஏன் சார் ஃபாரின் கல்ச்சரை வந்து கொண்டு வரீங்க? ஏங்க எந்த ஊர்லங்க இருக்கீங்க? நாங்க சென்னையில இருக்கோம். வேணாங்க, ஃபாரின கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபார்வர்டாகவே இருக்க முடியாது. புரியுதுங்களா? மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவங்கெல்லாம் ஆட்சி செய்யறதெல்லாம் பார்த்தா அதுவும் இந்த சீமான ஆட்சியெல்லாம் வந்துச்சுன்னா முழுசாக நம்மளை கற்காலத்தில் நிப்பாட்டிடுவாங்க. ஆமா. சோ தமிழ் தேசியம் வந்து உங்க முழுசா கற்காலம்னு சொல்ல வரீங்க. அப்ப தமிழை பத்தி நீங்க எடுக்க மாட்டீங்க, தமிழ் தேசியத்தை பத்தி பண்ண மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த விசில் அடிக்கணும், இந்த மாதிரி கோட் அண்ட் ஷூட் போடணும். ஐயா, தமிழை கத்துறது என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜன்னிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. தமிழ் மீடியத்தை படிச்சவனை எங்கேயாவது நான் வேலை கொடுத்துருவானா? என்ன பேசுறீங்க? தமிழ் மீடியம் படித்தவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கான்னு தெரியுமா? தமிழ் தெரிஞ்சாவே கஷ்டப்படுதுங்க. தமிழர்களாக இருக்கிறதுனால தான் இலங்கையிலேருந்து துரத்தி விட்டான். அவன் வந்து சிங்களவனாக இருந்தால் துரத்தி இருப்பாங்களா? தமிழனாக இருந்தாவே ரொம்ப கஷ்டங்க, வாழ முடியாது. கொஞ்சம் பொழைக்க தெரிஞ்சது மாதிரி இருக்கணும்னு நம்ம தமிழராக இருக்கக்கூடாது. தமிழ்ன்றது நம்மளோட தாய்மொழி, அதை தெரிஞ்சாதான் நீங்கள் வாழ முடியும். தமிழை பற்றி இப்படி குற்றம் சொல்லி பேசுறீங்கன்னா இதுதான் உங்கள் கட்சி தலைவர் சொல்லி கொடுத்தாரா? தாவேகா தலைவர் இதுதான் சொல்லி கொடுத்தாரா உங்களுக்கு? ஏங்க வருங்காலத்தை சிந்திக்கிறப்ப மொழியை பற்றி யோசிக்க கூடாதுங்க. ஆமா, ஏசுநாதர் என்ன மொழி பேசினாரு?
என்ன மொழி பேசுறாரு? நீங்களே சொல்லிடுங்க அவர் என்ன மொழி இயேசுநாதர் சாகடிக்கிறப்ப அந்த மொழியை சாகடிச்சிட்டாங்க தெரியுமா? இயேசுநாதர் கொண்டாடினது அப்படின்னு இன்ன வரைக்கும் ஊர்ல இருக்கிறவங்க பேசிக்கிட்டா இருக்கான். அவனே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுட்டான். இயேசுநாதர் பேசின எபிரேயரே தூக்கி போட்டுட்டு ஆங்கிலம் பேசிட்டு இருக்காங்க அவங்கள. அப்படிங்கிறப்ப நாம தமிழ் தமிழ் தமிழ்னா செத்து தான் போவோம். இலங்கையில செத்தது மாதிரி செத்து போயிடும் தமிழ் பேசினா. புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தமிழ் உணர்வே கிடையாதா? ஐயோ, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், தமிழ் எங்கள் உணர்வு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் உயிர். அப்படிலாம் பேசணும்னு வச்சுங்களேன். சரி, இப்போ நீங்க என்கிட்ட என்ன லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கீங்க? என்ன மொழியில பேசிட்டு இருக்கீங்க இப்போ என்கிட்ட? ஒரு விஷயங்க, அது நீங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் வேற ஆளா இருந்தா அதே தேபா விஜய அதே அதே பி ஹோ அதே பத்தி நடுவா துவா தினிய அதே எடுத்து வேபி. இது என்ன மொழி சார்? இது என்ன மொழி? கேட்க எங்கன்னா காது கொடுத்து கேட்கிற மாதிரி இருக்கா? தமிழ்ல பேசி பாருங்க. தாவேக கட்சியால் புசியானந்தால் உருவாக்கப்பட்ட புதிய மொழி. ஓ, இது அந்த மொழி. அதாவது மேடை பேச்சில் உங்களுடைய ஆதவர்ஜனவா இருக்கட்டும், புசி ஆனந்த் அவங்க பேசுகிற மொழியை வந்துட்டு இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்போ கட்சிக்குள்ளார யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக சில விஷயத்தை பேசிக்கிறோம்னா இந்த மொழியை தான் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நாம தமிழ்ல பேசிக்கணும்னா மற்றவங்கலாம் காப்பி அடிச்சு கொண்டு போய் ஏதோ அவன் உருவாக்குனது மாதிரி செஞ்சிடறாங்க. எங்களோட கட்சியோட அடுத்தடுத்த திட்டங்கள்லாம் ரகசியமா இப்படி எவனுக்குமே தெரியாத புதுசா கண்டுபிடிச்ச மொழியில தான் பேசிட்டு இருக்கோம். இந்த பாகுபலி படத்துல வருமே சார், அந்த லாங்குவேஜஸ் இதெல்லாம் அது கிடையாது. அதுக்கும் மேல நாங்க ஆட்சிக்கு வந்தாச்சுன்னா இந்த மொழி தான் ஆட்சி மொழி. புரியுதுங்களா? ஆமா, ரதத வர அப்படின்னு என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். புரியுதுங்களா? அப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா பூரா பையனும் பைத்தியக்காரனா தான் சுத்த போறாங்க. பைத்தியக்காரன் புரியாம பைத்தியக்காரனா சுத்த போறாங்க. பாத்தீங்களா? ஒரு புதிய மொழியை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது. பைத்தியக்காரங்கிற பட்டம் வாங்கிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடிங்கிறாங்களே, இத்தனை காலமா நம்ம பைத்தியக்காரனா இருக்கிறங்க கண்டிஷன்ல இருக்கிறீங்க, கண்டிஷன்ல பேசுறீங்க. அந்த பைத்தியத்தை விட இந்த பைத்தியமா இருக்கிறது மேலுங்க. தமிழ் மொழி எல்லாருக்குமே அவ்வளவு அருமையான மொழி. யாரை பார்த்தாலும் தமிழ்ல பேசி பாருங்க, அவ்வளவு நமக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். அதை விட்டு புரியாத மொழியில தததா பததான்றீங்களே, இதுல எந்த அளவுக்கு ரீச் ஆகும்? நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாங்கெல்லாம் ஏங்க டிஎம்கே காரனோட மொக்கா வச்சு சரி என்ன தெரியுமா? எங்களோட புசியையாவுக்கு பேச்ச தெரியல. ஒரு கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் ஒரு இரண்டாம் கட்ட தலைவருக்கு பேச வரலங்கிறதுக்காக அவர் அவமானப்படுத்தணும். எங்க தலைவனும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க, பேப்பர் வச்சு திக்கி திக்கி படிக்கிறாங்க, இவனுங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் காட்டுறேன்னு சொல்லி ஏதோ பொம்பளைங்க மாநாடு நடத்துறேன்னு சொல்லி பெண்கள் மாநாடுன்னு சொல்லி அந்த மாநாட்டில் ஒரு குழந்தைய பேச விட்டானுங்க. ஆமா, அது என்னடான்னா கையாப்புயா கையாப்புயா கையாப்புயான்னு எவ்வளவு அழகா அந்த குழந்தை பேசிச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தையோட மொழியை பாத்தீங்களா? அது உச்சரிக்க விதம் பாத்தீங்களா? இந்த மாதிரி உங்களால பேச முடியுமா? பாத்தீங்களா? அந்த குழந்தைய உதாரணம் காட்டி எங்க தலைவன் சரியா பேசலன்னு ஒரு குழந்தையோட ஒப்பிட்டு பேசுற அளவுக்கு என் தலைவன் கேவலமா போயிட்டானா? உங்க தலைவர் கேவலமா போல, குழந்தைக்கு தெரியற அறிவு கூட உங்களுக்கு இல்லையன்றதான் நாங்க சொல்ல வரோம். ஒரு விஷயம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? விசில் அடிக்க தெரியும், வேற என்ன தெரியும்? உங்க அண்ணியாரோட ஊர் சுத்த தெரியும், இதுதானே தெரியும், வேற என்ன தெரியும்? ஏங்க என்னங்க ஆவுன்னா அண்ணியோட ஊர் சுத்துனாங்க, அண்ணியோட ஊர் சுத்துனாங்கன்னு வேற யாரோட ஊர் சுத்தணும்? உரிமையா ஒருத்தரோட ஊர் சுத்துறப்ப என்ன பிரச்சனை? உரிமையானவங்க தான் வீட்டுல இருக்காங்களா, அவங்கள விட இன்னொருத்தவங்களோட சுத்துறீங்களே. உங்க திரிஷா அண்ணி தாங்க நான் சொல்றேன். நாடு எந்த அளவுக்கு கற்காலத்துல இருக்கு தெரியுமா? ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தா அந்த தப்புங்கிற சமுதாயம் இன்னைக்கு இருக்க கூடாதுங்க. வருங்கால சமுதாயம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு ஆணும் பெண்ணும் இல்ல, 10 ஆணும் 10 பெண்ணும் ஒன்னா நின்னா கூட தப்பா பேசாத சமுதாயமா இருக்கணுங்க. அந்த இடத்துக்கு நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். உங்க தலைவர் ஒரு பக்கம் பார்த்தா த்ரிஷா அவங்களோட சுத்திட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்தா பொங்கல் செலிப்ரேஷன் அவங்க யாரும் கீர்த்தி சுரேஷோட சுத்திட்டு இருக்காரு. இதுதான் உங்க தாவேகா தலைவருடைய ஃப்ரெண்ட்ஷிப். என்னங்க எங்க அதாவது எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனைக்குள்ள இருக்கு பாத்தீங்களா? எங்க தலைவன் ஒரு நட்பு ரீதியா அவ்வளவு பண்பாடும் கலாச்சாரத்தையும் வளர்க்கணுங்கிறதுக்காக பழச மறக்கக்கூடாது. 1000 தான் நம்ம ஃபார்வேர்டில் போனாலும் ஒரு பொங்கலில் பொங்க பானை வச்சு அந்த சக்கரை பொங்கலை சாப்பிட்டு பார்ப்போங்கிறதுக்காக இதானா? இதில் இவ்வளோ கதை கட்டுறீங்க. கீர்த்தி சுரேஷ் வீட்டில் போனாதான் பொங்க சாப்பிடுவாரா? வேற எவன் வீட்லையும் போய் பொங்க சாப்பிடக்கூடாதா? ஆமாம், கரெக்டாக தானே கேட்டிருக்கோம். அவங்களுக்கு மட்டும் ஏன் பர்டிகுலராக போகணும்? இப்போ நீங்களா இருக்கீங்களா, உங்க கூட வந்திருக்கலாம். இல்லை உங்கள் 2ஆம் கட்ட தலைவர் புசி ஆனந்த் ஆதவர்ஷன் அவங்க கூட போயிருக்கலாம் இல்லையா? அதை எடுத்து வீடியோ போட்டு ட்ரோல் பண்ணியிருக்கலாமே.
உங்க அண்ணிங்க கூட போனதான் நீங்க அவ்வளோ பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அந்த வீடியோலாம் நீங்க பார்க்கல, புரியுதுங்களா? எங்க புசி ஐயா வீட்டில் அவர் உட்காந்து சாப்பிட்டாரு, புரியுதுங்களா? அந்த பொங்கல் வீடியோலாம் உங்க கண்ணுக்கு தெரியல. நல்ல எங்க தலைவன் நல்ல வீடியோவா போட்ட எந்த வீடியோவும் பார்க்கறது இல்ல. ஆமா, எங்க தலைவன் என்ன மாதிரி பேசலாம், தப்பா பேசலாங்கிற தப்பை மட்டுமே தேடுறது, புரியுதுங்களா? ஒரு விஷயம், இந்த மற்ற நடிகர்கள்லாம் தப்பான இடத்துல போய் தப்பான விஷயம் பண்ணி மாட்டிருப்பானுங்க. ஆனா ஒரு காலத்துலயும் எங்க தலைவன் வந்து நடிகனா தான் இருந்து வந்தாரு. ஆனா அப்படி வரலாற்றுல எப்படியாவது ஒரு சம்பவம் ஒரு சொல்ல முடியுமா? ஒரு போட்டோ காட்ட முடியுமா? சொல்லுங்க சார். இப்போ இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், விசில் சின்னவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த விசிலால ஆட்சி மாறும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அடிக்கிற சத்தம் பார்த்தீங்கல்ல, என்ன சார் சத்தம் அது? விசில் சின்ன குழந்தைங்க கூட தான் அடிக்குது. குழந்தைங்க கூட அடிக்குதா? ஒரு விஷயம் நாட்டில் இருக்கீங்களா? நடக்கிற சம்பவம் தெரியுதா? விசில் வந்து இன்னைக்கு டிமாண்டான ஒரு பொருளாயிருச்சு. உருவாக்கத்தை உற்பத்தி பண்ணணும், அதிகமாக படுத்தணும்னு விசில் அந்த விற்கிறவன் வந்து திணறி போய் நின்றுட்டு இருக்கான். ஆமா, பிளாஸ்டிக்லயும் இரும்புலையும் விசில உருவாக்குறதுக்கு டைம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பண்ண டார்ச்சர்லாம் பத்தாது, இப்போ விசில் அடிச்சு வயசானவங்களே ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. வயசானவங்களா? ஆமா, எனி டைம் விசில் சவுண்டை கொடுத்து காது கிளிக்க வைக்கிறீங்க. வயசானவங்க பாவம், அவங்களாம் பயந்து போய் திணறி போய் எந்திரிச்சு உட்காடுறாங்க, ஐயோ என்னமோ ஆச்சு அப்படின்னு. ஏன்னா உங்க கட்சியை சார்ந்த செங்கோட்டன் ஐயா கூட அதே தான் சொன்னாரு. எப்பா நேரங்காலம் பார்த்து விசில் அடிங்கப்பா, எல்லா நேரத்துலையும் விசில் அடிக்காதீங்கன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு உண்மை யாருக்குமே புரியல. வயசானவங்கள்ட்ட போய் எங்களோட தொண்டரு ரசிகர் ஏன் தெரியுமா விசில் அடிக்கிறாங்க? வயசானவங்களோட பேச்செல்லாம் வீட்டில் உட்காந்து கேட்டிருக்கீங்களா? கேட்க முடியாது. ஆமாம், பக்கத்தில் 4 ஊதுனா அந்த காது செவிடாயிடும். அவங்க போய் சேர்ந்துருவாங்களே. நீங்க போய் 4 ஊதுனீங்கன்னா அவங்க ஊன்னு போய் சேர்ந்துருவாங்களே. ஏங்க அவங்களுடைய டார்கெட்டா? ஒரு விஷயங்க, இந்த உலகத்தில் எல்லாரும் செத்து தான் போகிறான். ஆமாம், போய் சேர்ந்துருவாங்க. கடைசி வரைக்கும் எவனாவது உயிரோடு இருக்க போகிறான்னா என்ன? போகட்டுமே. கொரோனாவில் எத்தனை பேர் செத்து போனான். அதுக்காக மக்கள் பெருக்கம் இந்தியாவில் குறைஞ்சிருச்சுன்னா இருக்கு? இல்லை, கொரோனாவில் தான் அதிகமாச்சான். ஸோ உங்களால் முடிஞ்ச நல்ல காரியம் விசில் அடிச்சு எல்லாரும் மேலே அனுப்புறீங்க, அதுவும் பர்டிகுலராக வயசானவங்களையா? ஏங்க நான் ஒரு விஷயம், எங்களால் எந்த காலத்துலையும் யாருக்கும் இடையூறாக தவறாக நடக்காதுங்க. எங்கள் செயல் எல்லாமே ஆண்டவன் அருளால் உண்மையிலேயே நல்லது நடக்குது. ஒரு ஆள் வயசான காலத்தில் அப்படியே நாங்கள் விசில் ஊதுனோனையும் அவர் செத்துட்டாரு அப்படின்னா அது ஆண்டவனோட அருள், புரியுதுங்களா? அந்த அருளை நீங்கள் வாங்கிக்கிறீங்க விசில் அடிச்சு எல்லாரையும் சாவடிக்க. என்னங்க ஐயோ, எந்த ஊர்லவே இருக்கிறீங்க? நோய்வாய்ப்பட்டு அப்படிப்பட்டு ஐயோ, அதெல்லாம் எப்படி சொல்றது? ஆஸ்பத்திரியில் அப்படி இப்படிலாம் கடந்து போறதை விட ஒரு விசில் சத்தம் கேட்டோனுமே ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அது எப்படிப்பட்ட நல்ல சாவுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? விசில் அடிச்சு நல்ல சாவா? ஏங்க நல்லா சாவணுங்க. சாவுறப்ப தப்பா சாவக்கூடாதுங்க, நல்லா சாகணும். நல்லா சாவு வருது எப்படி? அப்படி ஒரு விசில் சவுண்ட்ல போயிட்டாங்க அப்படின்னா அது நல்ல சாவு தானே. சரி, இந்த விசிலை பேஸ் பண்ணி ஒரு பழைய காலத்து பாட்டு ஒன்று வந்திருக்கு, அந்த பாட்டை எங்களுக்காக பாடுறீங்களா? உங்களுக்காகவே ட்ரோல் பண்ண சாங் மாதிரியே இருக்கு, அப்பவே பாடி வச்சுட்டாங்க, அந்த பாட்டு பாட முடியுமா? அப்பவே எங்க கட்சி உருவாக்கி இருக்கு, அப்பவே எங்க கட்சிக்கு சின்னத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்பவே அந்த பாட்டை எங்களுக்காக கொஞ்சம் பாடுங்களேன். விசில் அடிச்சான் குஞ்சுகளா, விசில் அடிச்சான் குஞ்சுகளா. அது லேடி பாடம். ஆனா நாங்க வந்து ஃபுல்லா வந்து அதை வந்து மாடர்னைஸ் பண்ண போறோம். அந்த பாட்டை தான் நாங்க கட்சி பாட்டை மாத்த போறோம், ரீமிக்ஸ் டியூன்ல, புரியுதுங்களா? விசில் அடிச்சான் குஞ்சுகளான்னு வருது இல்லையா, நாங்க வேற மாதிரி போடுவோம். அது வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் பாருங்க. ஆமா, ரீமிக்ஸ் சாங் கேட்பீங்க வேற லெவல்ல. ஆமா, எங்கள்கிட்டலாம் வந்து ஒரு பக்கத்து ஏஆர் ரமனே நான் அதை பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. இது ஏஆர் ரமனுக்கு தெரியுமா? ஏஆர் ரமன் தெரியுமாவா? ஏங்க என்னங்க, விஜயும் ஏஆர் ரமனும் எந்த அளவுக்கு நெருக்கம் தெரியுமா? அது படத்துல, இது கட்சி. ஏங்க எல்லாமே சப்போர்ட் பண்றாங்க. ஆமா, ஏஆர் ரமன் சப்போர்ட் எல்லா காலத்துலயும் எங்களுக்கு உண்டு, புரியுதுங்களா? ஆமா, நீங்க சாதாரண நினைக்காதீங்க, அவரு போடுற டியூனை மறந்து போயிடுவீங்க. சார், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நாங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம். எங்களுக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? விஜய் பாட்டு, உங்களுடைய தலைவர் பாட்டு. ஏங்க அதெல்லாம் வந்து என் வாய்ஸ்லாம் வந்து நல்லா தான் பாடுவேன். ஆனால் வந்து அதாவது ரொம்ப வெக்கப்படாதீங்க, பாடுங்க. கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா, கட்டி பூடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பூடிடா. போதும் சாமி, தெரியாம கேட்டுட்டோம். உங்க வாய்ஸ் நல்லா இருக்குன்னு, தயவுசெய்து இனிமேல் பாட்டு எங்கேயுமே பாட்டு மட்டும் பாடிடாதீங்க.
நீங்க தானே நல்லா பாடுவீங்க, நீங்க பாடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கல்ல. ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா பண்ணீங்க, ஆனாலும் இந்த பாட்டு நல்லா பாடுவீங்கன்னு கேட்டோம், தெரியாம கேட்டுட்டோம் சார். ஏதோ கழுத கட்டுற மாதிரி இருக்கு. ஐயோ, கழுத கத்துதா? ஆமா, வெளியில கழுத சவுண்ட் கேக்குதுல. ஹலோ, இந்த பாட்டு வந்து எங்க தலைவனும், புரியுதுங்களா, 10 வருஷத்துக்கு முன்னால எங்க தலைவன் பாடின பாட்டு. கட்டி பூடிடாங்கிறப்ப அந்த மூடு இருக்கணும். அடி தொண்டையில பேசுனாதான் அந்த மூடு கிரியேட் ஆகும். இதெல்லாம் வந்து எங்க புசியா கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது. புசி ஐயா ஒரு சங்கீத வித்வான். விசில் அடிச்சு வீட்டுக்கு அனுப்ப போறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.